அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் துக்கத்தையும் கண்ணீரையும் நீக்கக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் இரவு மட்டும் 3 முறை நீங்கள் சஜிதாவில் ஓதிவிட்டு நீங்கள் உறங்குங்கள். தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லிவிட்டு உங்கள் கவலைகளை அல்லாஹ்விடம் கூறிவிட்டு உறங்குங்கள். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் அத்தனை கவலைகளையும் நீக்கிவிடுவான். எதையெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கவலையாக நினைக்கின்றீர்களோ அத்தனை கவலைகளையும் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாக்கி விடுவான். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். இது ஒரு நபி ஓதி அவர்களுக்கு பலன் கிடைத்த ஒரு திக்ர். இன்ஷா அல்லாஹ் நாமும் ஓதுவோம். நம்முடைய கவலைகளையும் அல்லாஹ் இலேசாக்கட்டும். அந்த திக்ர் என்னவென்றால் அதுதான் இன்னமா அஷ்கு பஷி வஹுஸ்னி இலல்லாஹ். இன்னமா அஷ்கு பஷி வஹுஸ்னி இலல்லாஹ். இன்னமா அஷ்கு பஷி வஹுஸ்னி இலல்லாஹ். இதனுடைய பொருள், என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன். எவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். இந்த ஒரு வார்த்தையை இரவில் உறங்குவதற்கு முன்பதாக வுலூ செய்துவிட்டு இந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வெறும் 3 முறை மட்டும் சஜிதாவில் நீங்கள் ஓதி சஜிதாவில் உங்களுடைய கவலைகளை அழுது முறையிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய விடியல் உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கவலைகளை அடியோடு நீக்கிவிடுவான், நிம்மதியை ஏற்படுத்துவான். ஏனென்றால் நம்மில் பலருக்குமே இரவு உறங்கும் போது நிறைய கவலைகள் ஏற்படும். நாளைய விடியலாவது நம்முடைய கவலை நீங்கிவிடாதா? நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைத்து விடாதா? நாம் நாளைக்காவது நிம்மதியாக இருந்துவிட மாட்டோமா? நம்முடைய சூழ்நிலை மாறிவிடாதா என்று நினைப்போம். உண்மைதானே? அப்போது கண்டிப்பாக இந்த அமலை மட்டும் செய்துவிட்டு உறங்கி பாருங்கள். நாளைய நாள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள். உங்களுடைய பிரச்சினைக்கும் கவலைக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு தீர்வை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் கவலை இல்லாமல் உறங்கலாம். இந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு உறங்குங்கள். அதுவும் நபி யஹ்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய குர்ஆனுடைய ஒரு வசனத்தை, அதுவும் நீங்கள் சஜிதாவில் நீங்கள் ஓதினீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக அமையும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய ஒரு அமலை செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.